Thank you. Jai Bhim! Friends, the last time I was here in front of you, I was received by, actually, I had the honor to share the stage with my elder brother, Armstrong. சகோதரர்களே, கடைசி முறை நான் இங்கே வந்த பொழுது என்னை மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரவாரமாகவும் என்னுடைய மூத்த சகோதரன், என்னுடைய அன்பு சகோதரர் ஆம்சாங் என்னை நன்றாக வரவேற்றார். அவரை இந்த நேரத்திலே நான் முதலாவதாக நினைவு கூறுவது என்பது என்னுடைய தலையாய கடமையாக இருக்கின்றேன். அதை பற்றி தாங்களிடம் இப்போது பேசுகின்றேன். I bow to Mahatma Jyotirao Phule ji, who taught us that education is the first revolution. I bow to Chhatrapati Shahuji Maharaj ji, who opened the doors of the state to those his father had shut out. I bow to Periyar Ramaswamy ji, whose fire of self-respect lit this very soul of Tamil Nadu. I bow to Param Pujya Baba Sahab Dr. Bhimrao Ambedkar ji, who wrote our constitution and gave us our weapons. நான் முதலாவதாக ஜோதிபாய் பூலே அவர்கள் ஏற்படுத்திய அந்த தன்மான நிகழ்ச்சிக்கும், அதே போன்று நாராயண குரு அவர்கள் சிந்திய அந்த போராட்ட வாழ்க்கைக்காகவும், அதே போன்று நம்முடைய பாபா சாஹிப் அவர்கள் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்ததும், சுயமரியாதைக்கு சிகரமாக திகழ்ந்த தந்தை பெரியார் அவர்களையும் நினைவு கூறி அவர்களுடைய வாழ்நாளுடைய அர்ப்பணிப்பை நான் உங்களிடம் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றேன். And I bow to Manavar Sahab Sri Kanshiram ji, who took those weapons and placed them in our hands. My comrades, tonight I also express my deepest gratitude with my whole heart to the National President of Bahujan Samaj Party, the 4-time Chief Minister of Uttar Pradesh, former Member of Parliament, the leader who we simply know as Adarniya Behan Kumari Mayawati ji. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அந்த அரசியல் அமைப்பு என்ற ஒரு ஆயுதத்தை நம்மிடம் கையிலே எடுத்து கொடுத்து போராட வைத்தவர் காஞ்சிராம் ஐயா அவர்கள். நம்முடைய காஞ்சிராம் ஐயா அவர்களுடைய அந்த கொள்கை தத்துவத்தை பின்பற்றி நம்முடைய பெகன் குமாரி மாயாவதி ஜி அவர்கள் 4 முறை உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சராக இருந்து இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வீரமங்கை என்பதை உங்களிடம் சொல்லிக் கொள்வதிலே நான் மிக பெருமை அடைகின்றேன். She has given her entire life walking on the path laid by the founder of our party, Manavar Sahab Sri Kanshiram ji. Through her sacrifice, her discipline, and her relentless struggle, she gave new political energy, new strength, and a new identity to the humanitarian movement of Baba Sahab Dr. Bhimrao Ambedkar ji, the movement of self-respect and dignity. தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய கொள்கைக்காகவும் காஞ்சிராம் ஐயா அவர்களுடைய அந்த கொள்கை பிடிப்புக்காகவும் தொடர்ந்து வாழ்நாளிலே அதை கடைபிடித்து தொடர்ந்து இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பெகன் குமாரி மாயாவதி அவர்கள் சுயமரியாதையின் சின்னமாகவும் ஒரு தன்னை சாக்ரிஃபைஸ் செய்து, அதாவது தன்னுடைய தியாக உருவமாக இந்த கட்சிக்கும் இந்த மக்களுக்கும், தலித் மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதிலே பெருமை அடைகின்றேன். அவர் தொடர்ந்து வாழ்நாள் தன்னுடைய வாழ்நாளையே இந்த இயக்கத்துடைய இந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கைகளை பின்பற்றுவதிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மிக பெரும் தலைவர் என்பதிலே நான் உங்களிடம் சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். And by forming the government 4 times in a state as vast and as complex as Uttar Pradesh, she has set an example for the whole Bahujan Samaj that cannot be erased and cannot be denied.
நாங்கள் தொடர்ந்து உத்தரப்பிரதேசிலே 4 முறை ஆட்சி அமைத்தது பகுஜன் சமாஜ் கட்சி தான் என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதை அழித்துவிட்டு இந்த பகுஜன் சமாஜ் கட்சி என்பது ஆட்சி அமைத்தது என்பதை யாரும் மறைத்து விடவும் முடியாது என்பதை சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். From their example, millions across this country have drawn inspiration. And here, on the soil of Tamil Nadu, sons and daughters of this land have joined the missionary work of social transformation and economic progress. இந்த நிகழ்ச்சியிலே தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த மக்கள், அதாவது சன் அண்ட் சாயில் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மிஷனரி மூவ்மெண்டிலே பகுஜன் சமாஜ் கட்சி என்ற இந்த மூவ்மெண்டிலே இணைந்து தங்களை இணைத்துக் கொண்டு செயல்படுவதிலே ஒரு மனிதாபிமானமாகவும் இந்த இயக்கத்தை எடுத்துச் செல்வதிலும் முக்கியஸ்தர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். I will tell you something very personal tonight. I too have joined this movement because of her leadership, and walking in her footsteps, I will carry this responsibility, this duty, this sacred obligation until my last breath. நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த இயக்கத்திற்காக, இந்த இயக்கம் நன்றாக நடைபெற வேண்டும், இந்த இயக்கத்துடைய என்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து இந்த இயக்கம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு என் வாழ்க்கையை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதை உங்கள் முன்பு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். My comrades of Tamil Nadu, that is who I come from. That is whose shoulder I stand on. And now, let me tell you who we really are. நான் இங்கே வந்து தமிழ்நாட்டிலே இங்கு இருந்து உங்களுடைய தோள்கோடு தோளாக எங்களை கொடுத்து இங்கு அழைத்து வந்திருக்கின்றீர்கள். நான் இங்கு யாருக்காக வருகின்றேன், எதற்காக வருகின்றேன், எங்களுக்கு தோள் கொடுக்கும் தோழர்களாக, தோள் கொடுக்கும் நபர்களாக இந்த தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். Tonight, I want to begin with a story. Not a story about politics, not a story about political parties or elections, a story about a boy. நான் இன்று ஒரு கதையுடன் உங்களுடன் இந்த நிகழ்வை துவங்கலாம் என்று நினைக்கின்றேன். நான் ஒரு தனிப்பட்ட எந்த விதமான அரசியல் கதையோ அல்லது பெரிய ஒரு கதை பாங்கான ஒரு கதையோ சொல்லுவதற்கில்லை. ஒரு சிறிய பையனுடைய, அதாவது சிறுவனுடைய கதையை நான் உங்க முன்பே சொல்ல விரும்புகின்றேன். அந்த கதையை சற்று கேளுங்கள். There was a boy born in a village in Maharashtra more than 130 years ago. His father was a soldier, a man of modest rank, a man the world did not notice. That boy was the 14th child in his family. மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஒரு சிறுவன் தன்னுடைய 14வது மகனாக பிறந்திருக்கின்றான். அந்த சிறுவனுடைய தந்தை ஒரு ராணுவ அதிகாரி. அந்த ராணுவ வீரருக்கு பிறந்த குழந்தை அவன் பிறந்திருக்கின்றான் என்பதை அந்த மகாராஷ்டிரா மாநிலமோ அந்த பகுதியோ யாரும் ஒரு கவனிக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே அந்த பையன் அங்கே பிறந்து அங்கு வளர்ந்து கொண்டிருந்தான். He was an untouchable, and when he walked to the school, he was not allowed to sit with the other children. When he was thirsty, he was not allowed to touch the water pot. When he was brilliant, and he was brilliant, the world told him that his brilliance did not matter. When your caste has already decided your worth. அந்த பையன் மிக சிறந்த ஒரு அறிவாளியாகவும் மிக சிறந்த ஒரு மாணவனாகவும் இருந்தான். ஆனால் அவன் மற்றவர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அன்டச்சபிலிட்டி என்று சொல்லுகின்ற, அதாவது தீண்டத்தகாதவன் என்ற ஒரு சூழ்நிலையிலே அவன் தள்ளப்பட்டான்.
அவன் அறிவாளி என்பதற்காக அவன் பாராட்டப்படவில்லை. அவன் சிறந்த ஒரு ஞானி என்பதற்காகவும் அவனை யாரும் ஒரு பாராட்டும்படியாக இல்லை. அவன் பிறந்ததற்காக மட்டும் அவன் அந்த குலத்திலே பிறந்து விட்டான், லோ காஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கீழ் குடும்பத்திலே பிறந்து விட்டான் என்று அவனை தீண்டத்தகாதவனாக இந்த சமுதாயம் சித்தரித்தது. When your caste has already decided your worth, that boy did not accept this. That boy crossed oceans. That boy earned degrees that his oppressors could not even spell. And that boy came back and wrote a constitution of the very same nation he was denied to study in. That would not give him water. That would not allow him to sit in the same classroom as his other fellow students. His name was Bhimrao Ramji Ambedkar. அந்த மகன் யார் ஒருவரால் தீண்டப்படாதவன், தண்ணீர் கொடுக்கப்படாதவன், இந்த எந்த குலத்தொழில் செய்கின்றார்களோ அவர்கள் அந்த ஜாதியிலே இருந்து தான் அந்த குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை அவரால் ஏற்க முடியவில்லை. இந்த நாட்டிலிருந்து கடல் கடந்து சென்றார், அங்கு பல பட்டங்களை படித்தார். அந்த பட்டங்களை படித்து இந்தியாவிலே எந்த இடத்திலே அவருக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்களோ, எந்த இடத்திலே தீண்டத்தகாதவன் என்று சொன்னார்களோ, அந்த நாட்டிற்காக இங்கு அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த மாபெரும் ஒரு தலைவனாக பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் வந்தவன் தான் அந்த சிறுவன் என்பதை உங்களிடம் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். And now there is another story. Decades later, a man from Punjab looked at this very constitution and saw something the world had missed. He saw that the constitution gave the Bahujan the vote. He saw that the constitution gave Bahujan the vote, but the Bahujan had not yet learned to use it for themselves. So this man, a man with no family wealth, no dynasty, no inherited power, built a party from nothing, village by village, caste by caste, door by door, until a Dalit woman sat in the chief minister's chair in the largest state in India. மக்களுக்கு இந்த தலித் மக்களுக்கான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டேதான் போகின்றது என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். The constitution said that the state shall protect its weakest. But Tamil Nadu's government's own police closed more than 500 atrocity cases and wrote on the file, and I quote, mistake of fact. Mistake of facts. Was it a mistake of fact in Pudukkottai where 124 cases were thrown away? Was it a mistake of fact in Thenai where 97 cases were erased? Or is the real mistake of fact that the people in power believe your suffering is not a fact worth recording? தமிழ்நாட்டிலே பல வழக்குகள் பார்த்தீர்கள் என்றால் இப்படிப்பட்ட வழக்குகளை பதிவு செய்துவிட்டு பல வழக்குகளை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த வழக்கை உண்மைக்கு புறம்பாக தவறுதலின் அடிப்படையிலே போடப்பட்டது. அப்படி போடப்பட்ட வழக்கினால் இந்த SC/ST வழக்குகளை முடித்து வைக்கின்றேன் என்று புதுக்கோட்டையிலே 124 வழக்குகளும், சென்னையிலே 97 வழக்குகளிலும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல், அதாவது ப்ராசிக்யூஷன் என்று எதுவுமே எடுக்காமல், அந்த குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை எதுவும் அளிக்காமல் இந்த அரசாங்கமே இவர்களே சேர்ந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தருணத்திலே இந்த வழக்குகள் எல்லாம் முடித்திருக்கின்றார்கள் என்றால் இந்த மக்கள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தான் அந்த பொறுப்பை தவறு செய்து இது போன்ற அரசாங்கங்களை தேர்ந்தெடுத்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் செய்திருக்கின்றீர்கள் என்பதை உங்களிடம் சொல்லிக் கொள்ளுகின்றேன். In 2023, 74 Dalits were murdered in this state. Over 135 Dalit women were raped, out of which, and it's a sad fact, that over 100 of them were just minor girls. 100 girls. And I want you to hold that number tonight, not as a statistic, but as a face, as your own daughter,
as your niece, as the girl next door who walks to the school. இந்த 2023 ஆண்டிலே 97 தலித் இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் கொடுமை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குழந்தைகளை மிகவும் கொடுமைப்படுத்தி குழந்தைகளுக்கான போஸ்கோ வழக்குகளையும் இந்த குற்றங்களையும் இங்கு ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதை பற்றியெல்லாம் எந்த விதமான பெரிய நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம் எடுப்பதில்லை. கான்ஸ்டிடியூஷன் என்பது இவர்களுக்கு இந்த உரிமையாக மக்கள் எந்தவித அச்சமுமின்றி வாழ்வதற்கான உரிமையை வழங்கியிருக்கின்றது. அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது இந்த அரசுகள் அதற்கான உரிமையை சரியான முறையிலே பாதுகாப்பு தவறிக் கொண்டிருக்கின்றன. அப்படி பாதுகாப்பு தவறிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தையே நாம் ஏன் தொடர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். And these are only the cases that were reported. The United Nations says in India only 1 in 10 crimes reach a police station. So the real number is not 100, the real number is over 1,000. And this is the state that claims that Dravidian model is the future of India. I ask you, whose future are they talking about? அதாவது இங்கு நடைபெறுகின்ற குற்றங்களிலே 10க்கு 1 குற்றங்கள் மட்டும்தான் இங்கு பதிவு செய்யப்படுகின்றன. அப்படி பதிவு செய்யப்படுகின்ற அந்த குற்றங்கள் ஐநா சபையின் மூலமாக சொல்லுகின்ற வார்த்தைகள் என்றால் 100 குற்றங்கள் நடைபெற்றிருந்தால் அதிலே 10 குற்றங்கள் தான் பதிவு செய்யப்படுகின்றன. அப்படி பதிவு செய்கின்ற இந்த குற்றங்கள் இந்த இந்தியாவிலே பொறுத்தவரை மிகவும் புகார் கொடுப்பதற்கு கூட தயங்குகின்றார்கள். அப்படி மிக குறைந்த அளவிலே இங்கு வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. அப்படி வழக்குகள் பதிவு செய்யவில்லை என்றால், இவ்வளவு வழக்குகள் பதிவு செய்து தண்டனைகள் பெற்றுத்தரவில்லை என்றால், இந்த மக்களை நீங்கள் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த அரசுகளை தேர்ந்தெடுக்கின்றீர்கள். இவர்கள் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இது போன்ற குற்றங்களை தடுக்காமலும் இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். Friends, the lie they want you to believe, they will try to tell you something. The DMK and the AIM DMK, and yes, the Congress, the BJP, they will try to tell you that you have to choose between them. They will tell you, if you don't vote for us, the other side will win. If you vote for BSP, you're wasting your vote. This is not the time for experiments. My friends, I reject that, because here is what I know. There is not a Dravidian Tamil Nadu and a Hindu Tamil Nadu. There is not a North India problem and a South India problem. There is a powerful class, and there is then everyone else. The DMK did not reduce your suffering. Under their watch, atrocities went up by 40%. Under their watch, 89 lakh youth remain unemployed. Under their watch, 63% of the class, 5 children in government schools cannot read a simple paragraph in their own mother tongue. They promised 14 lakh jobs as the global investor met. And how many actually materialized? Only 46,000. The DMK promised 14 lakh jobs. They delivered 46,000. Where are Adharaniya Behan Kumari Mayawati ji? இன்னொரு சிறுவரை பற்றி நான் அந்த கதையை சொல்லுகின்றேன். பஞ்சாப் மாநிலத்திலே பிறந்த மிகச்சிறந்த ஒரு வீரனாகவும் பஞ்சாப் மாநிலத்திலே அங்கே பிறந்து வளர்ந்த அந்த குழந்தை இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு வாக்குரிமையை வழங்கியிருக்கின்றது. அப்படி வாக்குரிமையை வழங்கிய இந்த பகுஜன் மக்கள் இந்த வாக்குரிமையை பயன்படுத்தி அவர்களே ஆள்வது என்று தெரியாமல் இருக்கின்றார்கள். அப்படி அவர்களை ஆள்வதை தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த மனிதர் அங்கே வந்து இந்த இயக்கமான பகுஜன் சமாஜ் கட்சியை துவங்கி 4 முறை உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக வந்த இரும்பு மங்கை பெகன் குமாரி மாயாவதி அவர்களை 4 முறை முதலமைச்சர் ஆக்கிய அன்பு தலைவர் திரு காஞ்சிராம்ஜி என்பதை உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். And I am Akash Anand. I am the grandson of this movement.
I did not inherit a throne. I inherited a responsibility. I did go to a premium school in New Delhi. I did study management in London. And people ask me, why did you come back? You could have had a very comfortable life abroad. Why choose this fight? And I tell them, because I cannot sit and sip a cup of coffee in London while a Dalit girl in Tamil Nadu is denied justice. Because my education means nothing if it does not serve the people who made Baba Sahab's dream possible. டெல்லியிலே மிகச் சிறந்த ஒரு பள்ளியிலே நான் படித்தேன். லண்டனிலே சென்று பிசினஸ் எக்கனாமிக்ஸ் அங்கு படித்தேன். அங்கு படித்த பிறகு அங்கிருந்து இங்கு இந்தியாவிற்கு நான் வந்தபொழுது என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், மற்றவர்கள் எல்லாம் ஏன் லண்டனிலே வசதி வாய்ப்பு மிக்க அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு ஏன் இந்தியாவிற்கு வந்தாய், நீ அங்கே இருக்க வேண்டியதுதானே என்று சொன்ன பொழுது என்னுடைய மனங்கள் என்ன சொன்னது என்றால், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒரு சாதாரண ஒரு தலித் பெண்மணிக்கு ஒரு நீதி கிடைக்காமல் இருக்கின்ற இந்த இந்தியாவிலே நான் படித்த படிப்பு லண்டனிலே படித்தாலும் என்னுடைய படிப்பு அனைத்தையுமே நான் இந்த சமுதாயத்திற்கு பயன்படுத்தவில்லை என்றால் இது அனைத்துமே வீணாகி போய்விடும் என்பதற்காகத்தான் இங்கு லண்டனில் இருந்து இந்தியாவிற்கு வந்தேன் என்று அவர்களுக்கு பதிலாக அளித்தேன் என்பதை உங்களிடம் சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகின்றேன். My story is not special. My story is your story. Every Bahujan family in this country has a version of this story. A story of talent that was denied, a dignity that was stolen, of dreams that were told to stay small. And tonight, from this soil of Tamil Nadu, I'm here to say, those days are ending. Our story, our time. என்னுடைய கதை என்பது உங்களுடைய கதைதான். உங்களுடைய கதை என்பது என்னுடைய கதைதான். ஏற்கனவே அவர் பேசிய பொழுது இந்த இயக்கத்துடைய பேரனாக நான் வந்திருக்கின்றேன். எனக்கென்று பட்டமோ மிகப்பெரிய ஒரு மன்னரை போல ஒரு ராஜ்யமோ கிடையாது. ஆனால் இந்த இயக்கத்துடைய தொண்டனாக நான் இங்கு வந்திருக்கின்றேன். இந்த மண்ணிலே இங்கே வந்து உங்களிடம் நான் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்றால் உங்களுடன் கலந்து இந்த இயக்கத்தையும் உங்களுடன் சேர்ந்து இந்த பிரச்சனைகளையும் நான் கையாள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடன் கலந்து நான் இங்கு பழகி இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். Friends, 76 years ago, Baba Sahab Dr. Bhimrao Ambedkar ji handed this nation a document, a sacred document, the Constitution of India. And written into that document was a promise of equality, a promise of dignity, a promise that no child born in this country would be measured by the caste they were born into, but by the character they build and the contributions they make to this nation. மக்களே, கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்டம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த சட்டத்தின் அடிப்படையிலே யாரும் ஒருவர் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கருத முடியாது. அவனுடைய திறமை, அவனுடைய அந்த வலிமை இவைகளை எல்லாம் வைத்து, அவனுடைய படிப்பு இவைகளெல்லாம் வைத்துத்தான் ஒருவனுடைய உயர்வு தாழ்வு தீர்மானிக்கப்பட வேண்டுமே வழியே ஒருவன் பிறந்ததினால் மட்டும் அவனை தீர்மானிக்க கூடாது என்று அரசியலமைப்பு சட்டத்திலே வகுத்து இந்த மக்கள் இந்த சாதியின் அடிப்படையிலே ஒருவன் உயர்ந்தவன் தாழ்வன் என்று சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒரு ஆவணத்தை இங்கு தந்துவிட்டு போயிருக்கின்றார். அந்த ஆவணம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். I stand before you tonight to tell you that promises have not been kept. Not in my India, not in my Tamil Nadu. நான் இன்று இரவு உங்களுடன் நின்று நான் உங்களுடைய வாக்குறுதியை தர விரும்புகின்றேன். அது நம்முடைய இந்தியாவிற்காகவும் நம்முடைய இந்த மக்களுக்காகவும் அந்த உறுதி என்ன என்பதை உங்களிடம் சொல்லுகின்றேன். The Constitution gave the scheduled caste, our SCs and OBCs,
the right to live without fear. But in Tamil Nadu, crimes against our communities increased by 40% in just 2 years. The Constitution gave every victim the right to justice. But here in Tamil Nadu, the conviction rate of against our caste, that I don't think so, will ever be able to fill it. திடீரென்று இங்கு